ஸோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரெடில்ஸில் இருக்க சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள், 1500 years ஓல்ட் ஆன டெம்பிள். அண்ட் அந்த டெம்பிளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து 6 வாரம் போனீங்கன்னா நீங்கள் நினச்சது கண்டிப்பாக எல்லாமே நடந்துருமா. அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, அந்த டெம்பிள் இருக்கிற முருகர் சன்னதியில் பார்த்தீங்கன்னா முருகர் வந்து 5 அடியில் இருக்காங்க. நீங்கள் எந்த கோயில் எடுத்தாலும் சரி, லைக் முருகர் கடை எப்போதும் சின்னதாக தான் இருக்கும். 5 அடியில் ரொம்ப ரேராக தான் எல்லா டெம்பிள்லையும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிறுவாபுரியும் 5 அடி, 6 அடி. அண்டு வல்லக்கோட்டை முருகர் டெம்பிள் 7 அடி. ஸோ சில டெம்பிள் ஒன்றி தான் அப்படி இருப்பாங்க மக்களே. அண்ட் நீங்கள் ரெடியூஸ்லேருந்து சப்போஸ் நீங்கள் போரூர்லேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் ரெடியூஸ்க்கு அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு இங்கே லெஃப்ட் எடுக்கணும். ஏன்னா இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம புழல் ஜெயிலில் தாண்டி ஒரு ரைட்டு போகுது. சரிங்களா? புழல் ஜெயில் தாண்ட தேவைன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு ரைட்டு போகுது. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு சிக்னல் ரைட். சரிங்களா? அண்ட் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 2 கோயில் இருக்குது. ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகேயன் டெம்பிள் இருக்குது, முருகர் டெம்பிள் இருக்குது. நீங்கள் முருகர் பக்தராக இருந்தால் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போய் விசிட் பண்ணுங்கள். ஆனால் இது வரைக்கும் நான் போனதுலேயே நல்ல பாசிட்டிவ் வைப்பு தான் கோயிலில். இல்லையே கொஞ்சம் ஒரு நிம்மதியாக இருக்குது. நீங்கள் இந்த டைம்லாம் போனீங்கன்னா கூட்டமும் இருக்காது. ஏன்னா கோயிலே ஒரு 4:30 மணிக்கு தான் திறப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ கூட்டம் இருக்காது, நீங்கள் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். சிவன் கோயிலும் அப்படி தான். ஸோ 2 கோயில் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக 2 கோயிலை விசிட் பண்ணி பார்த்துங்க. கண்டிப்பாக பிடிக்காமலாம் இருக்காது. ஏன்னா அவ்வளோ குட் வைப்ரேஷன் கோயிலில். எப்போதுமே கோயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓல்டர் த டெம்பிள் இஸ் த மோர் பாசிட்டிவ் வைப் யூ கெட். ஸோ நீங்கள் பழங்காலத்து டெம்பிள்லாம் புது டெம்பிள் விடுங்க, எப்போதும் டெம்பிள் போகிறதா பழைய டெம்பிள் போங்க. ஏன்னா அவங்க தான் கரெக்டாக கட்டியிருப்பாங்க. அண்ட் குடமுழுக்கும் சரி, எல்லாமே சரி கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் பார்த்து சூஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம அரசர்கள். அதுக்கேற்ற மாதிரி வரும். இதுதான் தனிகை லைஃப் ஸ்டைல். ஸோ நாங்கள் இன்னைக்கு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெடில்ஸில் இருக்க சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள். இவ்வளோ நான் ரெக்கார்டு எப்பொழுதும் பண்ணியிருந்தேன், ரெக்கார்டு ஆகலை செல்லுங்களா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் ரெடில்ஸ் சைடு இந்த சைடு வந்தீங்கன்னா கரெக்டாக ரெடில்ஸ் ஜெயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சந்து போகுது, அங்கே தான் அந்த கோயில் இருக்குது. ஆல்ரெடி ஒரு வாட்டி போயிட்டேன், இன்றைக்கி என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறேன். அண்ட் டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 years ஓல்டு டெம்பிள். அண்ட் அதோட மெயின் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன வரம் நீங்கள் போய் கேட்குறீங்களோ அதை வந்து முருகர் கண்டிப்பாக உங்களுக்கு தருவாங்க. ஸோ அதுதான் அந்த கோயிலோட பெனிஃபிட். 6 வாரம் கரெக்டாக போனீங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கண்டிப்பாக அது நடந்துடும். ஆனால் அதுக்கேற்ற எஃபெக்டும் போடுங்க. கடவுள் வந்து ஒரு சைட்லேருந்து புஷ் தான் பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்கள் எஃபெக்டே போடாமல் ஒரே இடத்துல உட்காந்துட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னா கண்டிப்பாக எந்த கடவுளும் உங்களால் இதுவே பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைக்கே பார்த்தீங்கன்னா வேணும்னு கேட்டிருந்தேன், அதுக்கேற்ற எஃபர்ட்டும் போட்டேன், படித்தேன், எல்லாமே பண்ணேன். ஸோ அதுக்கேற்ற எஃபர்ட்டும் நம்ம போடணும். உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாட்டி கண்டிப்பாக கிடைக்கும். இல்லையா? ஆன்ல தான் இருக்கு. நீ அடிச்சு என்ன யூஸ், எல்லாம் வேஸ்டா போச்சு. அடுத்த ரைட்டு. நம்ம அடுத்த ரைட் இங்கே எடுக்கணும்.
கரெக்டாக இந்த சிக்னல் கரெக்டாக புழல் ஜெயிலுக்கு ஆப்போசிட் சிக்னல், இந்த ரைட்டு தான் எடுக்கணும். சரிங்களா? நான் இங்கே போயிட்டு கடைசியில் ரைட்டு. ஸோ கரெக்டாக நம்ம இந்த ரைட் எடுக்கணும். பைத்தியம் மாதிரி பண்ணி க்ளோஸ் பார். கரெக்டாக இடிச்சிருப்பாங்க, ஜஸ்ட் மிஸ். இங்கே தாங்க நான் நேற்று இது சாப்பிட்டேன், அக்கா காணும். நேற்று இங்கே நான் சமோசா சாப்பிட்டேன். அதுக்கு தான் கோயிலுக்கு வந்து சமோசா சாப்பிடலாம்னு நினைச்சேங்க. ஆனால் பார்த்தீங்களா முருகர் எப்படி சோதிக்கிறாருன்னு. கரெக்டாக ஒரு ஜேசிபி பின்னாடி போகிறோம். ஸோ இது ஒரு சிவன் கோயில். நம்ம அடுத்து ஃபர்ஸ்ட் சிவன் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போகலாம். ஸோ இங்கே ரைட் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வரணும், ஒரு சிவன் கோயில் இருக்கும், அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பாட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் பழைய வீடியோஸும் பாருங்கள், ஷார்ட்ஸும் நிறைய போட்டிருக்கேன், இனிமேல் லாங் வீடியோஸும் போடுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ இதுதான் கோயில். ஓ ஃபுல்லாக ஷூலாம் போட்டியா? நான் மறந்துட்டேன், பரவாயில்ல, இங்கே தான் இருக்குன்னு சொல்லலாம்னு பார்த்தேன். இதுதான் நம்ம வந்த கோயில், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள். சில 1500ங்கிறான். போயிட்டு வந்தாச்சு. கோயில் ரொம்பவே நல்லா இருந்தது, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான ஃபீல் இருக்கு. ஆக்சுவலாக அந்த கோயில் வர வழியில் நேற்று ஒரு அக்கா வந்து குட்டி குட்டி சமோசா இருக்குங்க, சின்ன சின்ன சமோசா அது போட்டுருந்தாங்க. லைக் 3 சமோசா 10 ரூபான்னு. ரொம்ப நல்லா இருந்தது. சரி நீ சாப்பிட்லான்னு பார்த்தேன், ஒரு பயங்கரமான ஃபுட்டி. சரி சாப்பிட்லான்னு பார்த்தா அக்கா கடை காணுங்க. அவ்வளோ சமோசா போட்டுருவாங்க. இன்னைக்கு லீவ் போல் எல்லாம் உடம்பு சரியாமல் இருந்திருக்கும். அடுத்த வாட்டி வரப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கடையை காட்டுறேன். நீங்கள் இந்த கோயிலுக்கு வரதா இருந்தால் அந்த சமோசாவை சாப்பிட்டு போவாங்க.